பேரன்பும் பெரும் கோபம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உனக்கு கோபம் ஜாஸ்தி. ஆமாம், அது அன்பும் ஜாஸ்தி, பெரும் கோபமும் ஜாஸ்தி. அது மாதிரி அந்த மாதிரி கோபப்பட்டு வாழ்க்கையில் சினிமாவுக்கு வரணும்னு வந்தீங்களா, இல்லை சினிமா பார்த்துட்டு அதில் வந்தப்பறம் அந்த கோபம் எப்பவுமே இருந்தா? இந்த கோபமும் இருந்துச்சு, அன்பும் இருந்துச்சு. ஆமாம், சினிமா மேலே கோபம் வந்து சமூகம் மேலே இருந்துச்சு. ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தப்போ எங்கள் ஊரில் இருக்க மற்றவங்கலாம் பெரிய ஆளுங்களாக இருக்கும்போது, நாங்கள்லாம் என்னை மாதிரி எங்கள் குடும்பம் மாதிரி ஒரு 150 பேர் வந்து ரொம்ப சாதாரணவங்களாக இருக்கும்போது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுன்ற கோபம் அது அப்போது. ஆனால் பேரன்பு வந்து சினிமா மேலே எப்படி வந்ததுன்னா, எங்கள் அப்பா ஆப்ரேட்டர், நீ சொன்னது மாதிரி சினிமா பாரடை ஷோவில் சூப்பர், அதான் அந்த ஆப்ரேட்டராக இருந்து இந்த எங்கள் அப்பாவை பார்த்து வளர்ந்த இந்த உருவம், அந்த அங்கே பார்த்த திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களில் சிறு வயதிலிருந்தே எனக்கு பழக்கப்பட்ட ஒரு முகம், அது ஒரு சிவாஜி கணேசன் முகம். அந்த சிவாஜி சார் மேலே இருந்த ஒரு பேரன்பு சினிமாவை நோக்கி என்னை நகர்த்துச்சு. ஸோ பேரன்பு சிவாஜி சார்லேருந்து வந்தது, பெரும் கோபம் சமூகத்திலேருந்து இருந்தது.